கனடாவில் எங்கள் தோட்டத்தில் இருக்க மணத்தக்காளி கீரையோட விதை வந்து எவ்வளோ தான் விழுந்துச்சுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவை மழை பெய்யும் போதும் புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம கீரை பறிக்க பறிக்க தளிர்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஊரில் இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சி தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசை செய்வாங்க. அந்த அந்த தோசை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மணத்தக்காளி கீரையை வச்சு அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணப்போ ஒரு சில ரெசிபீஸ் கிடச்சிச்சு. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி நானும் ட்ரை பண்ணேன். ஸோ தோசைக்கு பதில் ஏன் இட்லியே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இட்லி தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கீரையில் எல்லாம் வதக்கிட்டு இட்லி மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி தூள் ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கு இட்லியோட டேஸ்ட் ஒன்றுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசையுமே ட்ரை பண்ணேன். தோசை இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கீரையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுமே வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.